போண்ட கேம் வந்து ரெண்டு பேரை வந்து ஏற்றுறாங்க. ஏன்னா அந்த பேலன்ஸுக்காண்டி பாருங்க சுத்த வலிக்கிடுது இந்த ஆக்கள் வரணும். பாருங்க இந்த தண்டி பாருங்க எப்படி இருக்கு. எப்படி இருக்கு? பயமாக தான் கிடக்க. நான் கூண்டுக்குள்ளே நிற்கிறேன். இப்போ 2 பேர் போகிறோமா ரீச்சாலாம் தெரியுதா? கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது. பேசலாம் வந்து வச்சு மேலே வந்து பாருங்கள் ஒரு ஃபுல் சைடு வச்சுக்காங்க. ஃபுல் சைடு வச்சு நல்லா அழகா வந்து மேலே டாப்புக்கு போயிருக்கான ஒரு பயம். அப்பா நல்லா தான் இருக்குது. ஏய் நல்லா இருக்கு. இங்கே இருக்கா இங்கெல்லாம் பார்க்க ரீச் ஆகல இதுக்குள்ள. நான் மட்டும் தனியாக போகிறேனே. பாருங்க அடுத்த விளையாட்டு மெல்லமா அப்படியே மேலே போய் கொண்டுக்கிறேனே. அப்படி ஒட்டுமொத்த ரீச் ஆகாம தெரியுதா? விளையாடு வாங்க நல்லா இருக்கு. ஹாய் எங்களுடைய சிங்கள சோழர்கள்லாம் நிற்கிறாங்க. புள்ள ரெயினோடு புள்ள பாருங்க செம்மையாக இருக்கு. பயம் இல்லை. நல்ல சிலோவாக தான் வந்து சுற்றுது. வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் வந்து வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 300. அதாவது பெரிய ஆட்களுக்கு வந்து 300 சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 100 வந்து எடுப்பாங்க. அப்படியே வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் பாருங்கள் இந்த எல்லாமே வந்து நாங்கள் இந்த ரீச்சாக வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்து வாடகைக்கு எடுக்கலாம். 1500 2000 அப்படின்னு சொல்லி இந்த வாகனங்களும் இருக்குது, பைக் இருக்குது. இப்படியே உள்ளுக்கு பாருங்கள் விதமாக நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம். இதில் பாருங்கள் ஒரு யானையுடைய ஒரு உருவம், அழகான ஒரு உருவம் வந்து நல்ல அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. நல்ல தந்தத்தோட நல்ல வடிவம் வந்து செஞ்சுக்காங்க பாருங்க. இப்படி உள்ளுக்க நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி இதில் எல்லாம் வந்து காட்சிப்படுத்திக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து செஞ்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே நாங்கள் உள்ளுக்க நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். நானே கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு கூட ஆகுது நான் இங்கே வந்து. அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் நிறைய மாற்றங்கள். இதில் பாருங்கள் ஒரு புலியினுடைய ஒரு அமைப்பு நல்ல அழகான ஒரு சிலை வந்து செஞ்சுக்காங்க, உருவம் உண்டு. இதுக்கு முன்னுக்கு வந்து மீன் தொட்டி, இல்லை அழகான மீன்கள்லாம் வந்து விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எங்களுடைய திருவள்ளுவருடைய சிலை வந்து செஞ்சுக்காங்க, தமிழ் 2 போட்டு. இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு சங்கனுடைய உருவம், அதுக்குள்ளேருந்து இந்த நீர் வடிகிற மாதிரி நல்லா அழகாக செஞ்சுக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிஞ்சி தங்குமிடம் அதுக்கு இங்கே உள்ள எல்லாம் இருக்குது. கபானா இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்குது. நான் முதல்ல வந்து பார்த்ததை விட இன்னும் நல்லா அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லாமே அப்படியே பச்சை பசையிலன்னு இருக்குது. எல்லாம் பாருங்கள் வெளியில் எல்லாம் வந்து இந்த புட்கள் எல்லாம் வந்து பதிச்சு நல்லா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா ஒரு சோலைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார் இருக்குது. இல்லை பாருங்கள் அந்த ரெயின் மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு விஷயம் மட்டும் செஞ்சுருக்காங்க. இதே வந்து நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். முதல்ல நான் பிரேக்கில் இல்லை ரெயினில் வந்து போகிற மாதிரி அந்த ஒரு உணர்வு ஒன்று கொடுக்கும். ரெயின் அமைப்பெல்லாம் வந்து செஞ்சுருக்கு பாருங்கள். அவருடைய முன்பக்க அந்த இன்ஜின் எல்லாம் வந்து இதில் வந்து செஞ்சுருக்கு பாருங்க. நான் நிறைய காலத்து பிறவாருடைய நல்லாயிருக்கு. அப்படியே உள்ளே போவோம். இதில் ஒரு குருவிக்கூடு வந்து செஞ்சுங்க. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சின்ன குழந்தைகள்லாம் கூட்டின்னு வந்தால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு இடம், நல்லாயிருக்கும். நிறைய டூரிஸ்ட் வந்துன்னு இருக்காங்க. இங்கெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமிங் சென்டர் எல்லாம் இருக்குது. குழந்தைகளுக்கான அந்த பீட்சா பாருங்க, மழலைகள் உணவுன்னு சொல்லி போட்டிருக்கு. இல்லை பீட்சா அதுக்கான உணவும் தனியாக இருக்குது. நிறைய மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் முதல்ல வந்து பார்த்தது என்ன மாட்டு வண்டில் மாடு இப்படி சொல்லி இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தது. இங்கே பாருங்கள் இது ஒரு ரெஸ்டாரண்ட் மருதம் சுவையூட்டுன்னு சொல்லி இதில் பாருங்கள். இதில் ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நாங்கள் உள்ளுக்க ஏசிலேருந்து சாப்பிட்டு கொள்ளலாம்.
இந்த முக்கியமான இதுக்குள்ள ரீச் ஆகிற பார்க்குற முக்கியமான விஷயம் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த பஸ் திரைப்படம் வந்து போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். பஸ்ஸும் இருக்குது, பஸ் திரைப்படம் வந்து போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. அப்பா இது இந்த முதல் இருந்த இடம்லாம் நல்லா வடிவாக செய்கிறாங்க. இது குரங்கு இருந்த இதுக்குள்ள குரங்கை காணையில் போட, குரங்கு உள்ளுக்கு ஓடி ஒழிச்சிட்டா. உள்ளே இருக்கணும், 2 பேர் இருக்கணும் குரங்கு உள்ளுக்கு இருக்கணும் மகள். இது பாருங்கள், இதுக்கே வந்து இந்த கிளிகள் லவ்வர்ட்ஸுகள் இருக்கணும் இருக்குல்ல, இங்கே பாருங்க ஆகலை நிறைய பேர் இருக்கணும் மகள். இங்கே பாருங்க, இங்காலே நிறைய இருக்குது. இங்கெல்லாம் இந்த வித்தியாசமான பறவைகள் எல்லாம் வந்து வச்சுக்காங்க. இங்கே பாருங்க, இது காட்டுக்கோழி மாதிரி இருக்கு எனக்கு பார்க்குறது. காட்டுக்கோழியா என்ன பேர், அது என்ன பேர், சவுந்தலம் வந்து போட்டிருக்குது. ஆனால் இது என்ன காட்டுக்கோழி மாதிரி தான் எனக்கு பார்க்க. கீழே யாருடைய சிலை? வெள்ளாளன் பாருங்க, ஒரு நல்ல அழகான ஒரு சிலை, நல்ல அழகாக தத்ரூபம் வந்து செஞ்சுருக்காங்க. வெள்ளாளனுடைய அந்த ஒரு சிலை வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே மயில் நிற்குது, மயில் நல்லா இருக்கு. இங்கே முழுக்க கிளி. இந்த இருக்கைகள் எல்லாம் வந்து பாருங்கள், இந்த ஒவ்வொரு இருக்கைகளும் பாருங்கள். இது வந்து கடல் சிங்கம் மாதிரி இருக்குது. இது வந்து ஆமையினுடைய வடிவில் இருக்குது. இது வந்து பாருங்கள் ஒட்டகத்தின் வடிவில் நல்லா இருக்குண்ணே. இது வந்து அந்த ஒரு கவர்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஆக்களை வந்து கவர்ற மாதிரி பார்த்து மினக்கட்டு செய்கிறாங்க. அதான் முக்கியமான ஒரு விடயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவந்தி, இது நான் ஏற்கனவே முதல்வருக்கு வந்தேன் பிரேக்கில். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபாய் 500 ரூபாய் நினைக்கிறேன். கிளிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது கையில் வச்சு. இந்த என்னை தேடி வந்து நான் வந்த உடனே தேடி வருங்க நாங்கள். ஹாய், இங்கே பாருங்க, ஓடி வருங்க நாங்கள். கேமராவுக்கு புழுவம் போட காக்கலை வந்தீங்கன்னாங்க. பாய். இது வந்து காசு கட்டி உள்ளுக்கு போகிறது. இப்போ பூட்டி கிடக்கு, சாப்பாடு டைம் என்ன ஒரு இல்லை. ஓகே, மண்புழு உரம் இதெல்லாம் வந்து மண்புழு உரெல்லாம் வந்து இயற்கையாக வந்து இதுக்கு வந்து செய்கிறாங்க. இதுக்குள்ள நிறைய மாறிட்டு. இங்கே பாருங்க, இதெல்லாம் நான் வரைக்கல, இதெல்லாம் முதல் வந்து பார்க்க வரைக்கல. இந்த பில்டிங் எல்லாம் வந்து கட்டி கொண்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இதுக்குள்ள வந்து இந்த பனை மரத்திலான பாருங்க, இங்கே பாருங்க, முழுக்க அந்த கைகளால் செஞ்சது என்னுடைய பனை சார்ந்த உற்பத்திகள், அவருடைய விலைகள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு குருவிகள் அந்த ஒரு வடிவமைப்பில் வந்து செஞ்சுக்காங்க. பூ வீட்டை வந்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பிள்ளையாருடைய அமைப்பில், ஒரு படகினுடைய அமைப்பில் 2400 ரூபா. இல்லை பாருங்க, எல்லாமே வந்து அப்படியே சுமங்களாகவே செஞ்சது. ஒவ்வொரு பொருட்களும் இருக்குது. இது சோப் இருக்குது, ரீச்சாவுடைய சோப் இவங்களே வந்து இங்கே வந்து செய்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு 3-4 வகையான சோப் வந்து இவங்களே வந்து செய்கிறாங்க, உற்பத்தி செய்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். இயற்கையாகவே இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கையால் செஞ்சது, கைவினைப் பொருட்கள். அப்படி இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஷோரூம் நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள், சித்திரம், அதாவது இதுவும் வந்து கைகளால் வந்து செய்கிறது தான். இது வந்து க்ளோஸ் பண்ணிக்காங்க இருக்காங்க. இதில் வந்து நிறைய படங்கள், கீறின படங்கள் எல்லாமே வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவரோட விற்கிறதுக்கா அல்லடி ஆக்கள் பார்க்குறதுக்கா எனக்கு தெரியல. நிறைய படங்கள் வந்து வச்சுக்காங்க உள்ளுக்குள்ளே, நல்லாயிருக்கு. இப்படி ஒரு வித்தியாசமாக அது ஒரு யோசிக்கிறதுன்றதே வந்து இங்கே பாருங்க, சின்ன ஒரு இருக்கைகள் கூட அதுக்கு ஒரு அலங்கரிப்பு, அப்படி ஒரு இது நல்லாயிருக்கு. உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாவுடைய அன்னாசி அவங்களுடைய அந்த விளைச்சல்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு விளைச்சலையும் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல தேங்காய், இந்த இதுக்கு வந்து முழுக்க ரீச் ஆனாலும் முழுக்க தேங்காய் தான். இங்கே அவங்களுடைய தேங்காய் எல்லாம் இதுக்காக வந்து கொட்டி வச்சுக்காங்க பாருங்கள், நிறைய தேங்காய்கள். இது வந்து இப்போ இன்னொரு கொஞ்ச காலத்தில் இப்போவே வந்து இந்த ரீச்சாவிலேருந்து தேங்காய்கள் வந்து விற்பனை செய்ய வலிக்கிட்டாங்க. இது இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போகுமான்னு சொல்லிச்சுன்னா அது பெரிய ஒரு இதாக இருக்கும். அதாவது இது வந்து இப்போ முதலீடு தான் வந்து அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ வந்து முதலீடு வந்து கொட்டி கொண்டிருக்கிறார். ஒரு 5 வருஷம் கழித்து ரீச்சாக ஒரு வேறு லெவலில் ஒரு எங்களுடைய இலங்கையில் வடக்கு மாநிலத்தில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கும்.
இங்கே பாருங்க, இதெல்லாம் நாங்கள் அதிகமாக பார்த்துருப்போம். இதெல்லாம் எங்கள் படியங்கள்லாம் வந்து அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வந்து ஒரு இடம் பாருங்கள் இவ்வளோ செலவழித்து எல்லாம் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு மீனவர் வந்து அது சம்மந்தமானது படகுல வலை வீசுறது, மீன் பிடிச்சி கொண்டு வாரது. இங்கே பாருங்கள், அது சம்மந்தமான ஒரு சிற்பங்கள். அங்கால அந்த மட்பாண்டம் சம்மந்தமான சிற்பங்கள். இங்கால பாருங்கள், இது வந்து வயல் சம்மந்தமானது. வயல் சம்மந்தமாக ஒரு விவசாயி என்ன செய்வான்னு சொல்லி அது ஒரு கற்பனையாக ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பாருங்கள் இவ்வளவு உழைப்பை வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கிராமியம் சம்மந்தமானது. அதுக்கு ரெண்டு அந்த உலக்கையில் எங்களுடைய ஆட்சிமார் கிராமப்புறங்களில் வந்து நடக்குமோ இங்கே பாருங்கள் வர்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு கொல்லருடைய பற்றை வந்து எப்படி இருக்கும், கத்தி தீட்டுவாங்க, ரெண்டுவாங்க, காய்ச்சுவாங்க. அது சம்மந்தமான ஒரு கலை படைப்பு வந்து இதில் வந்து வெளிப்படுத்திக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இது ஒரு பஸ் தரிப்பிடம் பாருங்க எப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பஸ் தரிப்பிடத்தை வந்து எவ்வளோ அழகாக வந்து காட்டிலுமோ அவ்வளோ அழகாக வந்து காட்டிக்கான். நான் முதல்ல அங்கேயும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இருக்கைகளும் வந்து ஒவ்வொரு வடிவமைப்பில் ஒரு எல்லாரும் வந்து கவரக்கூடிய மாதிரி தான் வந்து செஞ்சுக்காங்க. அந்த குடிநீர் இருக்குது, தண்ணி குடிப்போமா இருக்கா தண்ணி? எல்லாம் எடுப்போம். நல்லா இருக்குதுங்களா? இதை பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய திருவுருவச்சில் பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு மினக்கேடு இருக்குது. அங்கால விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் எல்லாமே மறந்து போனது துலா. இந்த துலா மரம் வந்து அன்றைய காலத்தில் இருந்ததுண்ணே. இந்த துலா மரம் வந்து அன்றைய காலங்களில் எல்லாருடைய வீட்டிலையுமே துலா இருக்குமே. இப்பத்த காலத்தில் துலா யார்கிட்டையுமே இல்லை. அதை வந்து பிரதிபலிக்கிற விதமாக துலா வந்து இங்கே ரீச்சாவில் பாருங்கள் கிணறு இருக்குது, அப்படியே எங்களை வாளி இருக்குது. அப்படியே நாங்கள் இந்த இதில் அள்ளி என்ற மாதிரி வந்து அதை காட்சிப்படுத்திக்காங்க, செஞ்சு காட்டிக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மேலே ஒரு நினைவுகள். அங்கே பாருங்க, இதில் பாருங்கள், இது வந்து தேயிலை குழந்தை நினைக்கிறேன். ஒரு மலையகம் சார்ந்த ஒரு படைப்பு. அதில் தேயிலை குழந்தை பறிக்கிற மாதிரி, அந்த ஒரு வந்து கண்காணிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து வச்சுக்கான். இது வந்து இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும் என்ன இருக்குன்னு சொல்லி. இது வந்து அந்த செக்கில் ஆட்டுறன்னு சொல்கிறது. முந்தைய காலங்களில் இந்த மாட்டை வச்சு தான் செக்கில் எண்ணெய் வந்து சுற்றி கடைஞ்சி எடுக்கிறது. அந்த ஒரு படைப்பு. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து முக்கியமான விஷயங்கள். இதில் பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. சங்கர் இல்லைன்னு சொல்லி ஒரு எங்களுடைய பழைய கால வீடுகளில் எப்படி இருக்குமோ அப்படி வந்து செஞ்சுக்காங்க. இங்கே பாருங்கள், நல்வரவு. முந்தி வந்து எங்கள் காலத்தில் இந்த துளசி மாடங்கள் இருக்கும், கும்பிடுவாங்க பாருங்க. இப்போல்லாம் எங்கே அப்படி இருக்குது, நல்லா செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து யோசிக்கணும். உண்மையான ஒரு படைப்புகளும் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் முந்தைய காலங்களில் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்றதுக்கு வந்து ரீச்சாக வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எல்லாமே வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு இது என்ன நினைக்கிறது, சேமஸ்ரீ இல்லம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கிள் ஆக்கிற வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். இது வந்து ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுடைய வீடு வந்து எப்படி இருக்குமோ பாருங்கள். இதெல்லாம் வந்து யோசிக்க முடியுமா? இப்படியெல்லாம் யோசித்து ஒவ்வொரு படைப்புகளும் வந்து செய்கிறன்ற வந்து ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இல்லைண்ணே. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே பாருங்க முழுக்க அப்படியே பச்சை பசைன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு சைக்கிள் ரீச்சா. இதில் நாங்கள் ஏறி இருந்து புகைப்படங்கள் எடுக்கலாம். இதில் ஏறி இருந்து புகைப்படங்கள் எடுக்கிறது நல்லா இருக்குல்ல. நான் இங்கே முக்கியமாக வந்தது ரீச்சா நான் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முதல் வந்து பார்த்துக்கேன். இப்போ நிறைய மாற்றங்கள், இப்போ முன்னுக்கு பார்த்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த சிற்பங்கள் இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து எல்லாம் வந்து நிறைவடைஞ்சிருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இருக்க பார்க்கணும். அதை தாண்டி முக்கியமாக ரீச்சாவில் ராட்டினம் இருக்குது. இலங்கையிலேயே மிகப்பெரிய ராட்டினம் இருக்குது இங்கே. அதை பார்க்குறதான் வந்தேன். அதுக்கு அந்த ராட்டினத்தில் இருக்கா சுழன் அடிக்கணும். அதுக்கு தான் முக்கியமாக வந்து இங்கே பாருங்க, வர இன்னும் வளர்ச்சி அடைஞ்ச உடனே போகுதுன்னு தான் சொல்லணும். நான் முதல் பார்த்ததுக்கும்
நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இன்றைக்கு வந்து கிழமை நாளண்டபடியாக ஆக்கள் குறைய சென்னேரண்டா இன்னும் சொல்ல தேவையில்லை. இங்கே பாருங்க, யாழ்ப்பாணம் என்று சொல்லி போட்டு இல்லை அந்த யாழினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலை, ஒரு உருவம் செஞ்சுக்காங்க. நல்லா இருக்குது. அப்படியே வந்து பார்த்துன்னு போகலாம். அருமையான படைப்புகள். ஒரு 300 ரூபா கொடுக்குற 300 ரூபாய்க்கு நாங்கள் உள்ளுக்கு நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் பழமையான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து குதிரை சவாரி இருக்குது பாருங்கள். குதிரை சவாரி, இந்த இடத்துல வந்து குதிரை சவாரி இருக்குது. 2 காலம் நிற்குது பாருங்க குதிரை. ஓகே, இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், இல்லை ராய சோழனுடைய அந்த ஒரு திருவுருவச் சிலை பாருங்கள் இவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. மற்ற இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நாங்கள் வந்து ஆரோக்கியமான பழங்கள், இந்த காய்கறிகள் வந்து சாப்பிட்டோம்னா நாங்கள் எப்படி இருப்போம், இல்லை இப்போ சோடா குடித்து பர்கரை சாப்பிட்டு அப்படி இருந்தோம்னா எப்படி இருப்போம், எக்ஸசைஸ் செய்யாமல் எப்படி இருந்தால் எப்படி இருப்போம்னு சொல்லி இந்த 2 விதமான உருவங்கள் வந்து வச்சுருக்காங்க, சிலைகள். நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பார்த்தா உடனே விளங்குமா இதுக்கு இப்படி தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. இங்கே இதுக்குள்ள எல்லாம் வந்து உள்ளுக்கே நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அதாவது லவ்வர்ஸ் பார்க் மேலே கிடக்கு வந்து பார்த்தா அதில் இருக்கலாம், குந்தில் இருக்கலாம். அங்கே பாருங்க, நல்லா இருக்குது, வித்தியாசமாக செஞ்சுருக்கு. வந்தால் வெளியேறதுக்கு இங்கே இதுக்குள்ளேயும் இங்கே யாருக்கும் விளையாட்டக்காரங்க வந்து இந்த பெயிண்டில் தங்களோட பேர்கள், காட்டு, ஹீத்தி, அபி, தங்களோட காட்டுக்கள் எல்லாம் பேரெல்லாம் எழுதி எங்களுடைய பள்ளிக்கூடத்துலாம் விட்டு வைக்கல. கடைசி அந்த என்னது பள்ளிக்கூடத்தில் மேசையை தான் விட்டு வைக்காதுன்னு பார்த்தா இங்கே ரீச்சாகவே விட்டு வைக்கல. இந்த பேர்களை எழுதி காட்டுகளை போட்டு இங்கே பாருங்க. இது வந்து அந்த மேலே சைக்கிளில் வந்து போகிற கேபிளில் வந்து சைக்கிளில் போகிறது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம். ஈஃபில் டவர் பார்க்குறதுக்கு பாருங்கள். இரவிலெல்லாம் இந்த லைட் எல்லாம் வந்து போடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈஃபில் டவர் நல்லா இருக்குல்ல, எப்படி இருக்குது ஈஃபில் டவர். அங்கே போனால் அப்படியே ஒன்று கிடக்கு, பக்கத்தில் இருக்குது. நாங்கள் விட போக தேவையில்லை. இந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து நிற்கிறோம். அடுத்த இந்த அமெரிக்காவில் வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்க, அமெரிக்காவில் வந்து நிற்கிறோம். எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் வந்து அவ்வளவு மினக்கெடு தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், இத்தாலியில் இருக்கிற சாய்ந்த கோபுரம் அங்கே இருக்குது பாருங்கள், சாய்ந்த கோபுரம். ஓகே, நிறைய பேர் வந்துங்க. இங்கே பாருங்கள், எகிப்து பிரமிட் இருக்குது. நாங்கள் சைனாக்கெல்லாம் என்ன எகிப்துக்கெல்லாம் வந்து போக தேவையில்லை பிரமிட்டுக்கு பார்க்குறதுக்கு. அப்படியே எல்லாம் இருக்குது. இன்னும் ரீச் ஆக பஸ் போகுது. அதுக்கு தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருந்துங்க, பஸ் போகுது. இங்கே பாருங்க, கிறிஸ்துவனுடைய உருவம் வந்து செஞ்சுக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே சீன பெருஞ்சுவர் அதெல்லாம் வந்து செஞ்சுக்காங்க. இங்கே வந்தால் நாங்கள் உலகத்தில் இருக்கிற அதிசயங்கள் எல்லாமே வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இது வந்து மலேசியா வடிவமைப்பு தான் கிடக்கு பாருங்கள். அது அப்படி சேப்பை பார்க்க அப்படி தெரியுது. இது இப்போ வந்து கட்டி கொண்டு நிற்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க, புர்ஜ் கலிஃபா எல்லாமே இருக்குது. வண்டில் போகுது. இந்த வண்டில் வந்து வாடகைக்கு விடுறாங்க. நான் முதல்ல ஏற்கனவே வந்து முன்னுக்கு வந்து சொல்லியிருப்பேன், அந்த முன்னுக்கு 2 வண்டில் வாடகை எடுக்கலாம்னு சொல்லி. மதியம் பசிக்குது. ரீச்சாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா 300 ரூபா உணவகம்னு சொல்லியிருக்கு. அதாவது மரக்கறி சாப்பாடு 300 ரூபாய்க்கு மரக்கறி சாப்பாடு. இங்கே வர ஒரு சாதாரணமான மக்களுக்கு வந்து 300 ரூபா சாப்பாடுன்றது ஓகேண்ணே என்ன. இங்கே பாருங்க, இதில் வந்து அதில் முல்லை ஹோட்டல்னு இருக்குது. அதுக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையருவின்னு சொல்லி இதில் ஒரு வேறு உணவும் இருக்குது. இங்கே வந்து சாப்பாடு 300 ரூபா, சைவ மதிய உணவு 300 ரூபான்னு சொல்லி போட்டு பாருங்கள். இங்கே தான் வந்து நாங்கள் டோக்கன் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள், இதான் வந்து இந்த சுவையருவி உணவகம். இதில் வந்து இலங்கையில் புகழ்பூத்த எழுத்தாளர்கள், இதில் பாருங்கள் புகழ்பூத்த அறிவிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாருங்கள் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. தாயக பாடல்கள் பாருங்கள், தாயக பாடல்கள் நாதர்ஃப வித்துவாங்கன்னு சொல்லி
அப்படியே போட்டுருக்காங்க பாருங்க. இதுக்கு ஆகலாம் இருந்து சாப்பிட்றாங்க. ஓகே, மதியம் வந்து இங்கேயே சைவ சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்லி பார்த்தேன். 300 ரூபா பரவாயில்லன்னு பார்த்தேன். இங்கே வந்து ஆட்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதோட சாப்பாடு வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து 1.5 மணி நேரத்தில் வாங்க பண்ணாங்க. சரி ஓகே, சோறு வேறு காலி ஆகிடுச்சு. சரி ஓகே, அப்படி அங்கால வேறு இங்கே பார்ப்போம்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, எங்களோட உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு கொடிகளும் வந்து இதில் வந்து பறக்குது பாருங்க. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் நாங்கள் பார்க்க வந்த விஷயம் இருக்குது, ராட்டினம். அங்கே பாருங்க, ராட்டினம் அங்கான் இருக்குது. ரீச்சாக புகையிரத நிலையம்னு சொல்லி பாருங்க, ஒரு வித்தியாசமாக ஒரு புகையிரத நிலையம் மாதிரியே வந்து செஞ்சுக்காங்க. இதில் பாருங்கள் ராட்டினம் இருக்குது. இலங்கையிலேயே மிகப்பெரிய ராட்டினம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய உயரமாக இருக்குன்னு பாருங்க. இந்த ராட்டினத்தில் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் போகிறோம். டிக்கெட் விலை எவ்வளோன்னு தெரியல, போய் பார்த்துட்டு இப்போ ஓடுமா ஓடாதன்னு கூட தெரியல. ஏன்னா ராட்டினத்தை போகலையா, போய் காசு இல்லையோ. இங்கே சின்ன பசங்கள்லாம் வந்துருக்காங்க. எங்கேருந்து வந்துக்கிறீங்க? காரணாரா? ஆ, இங்கே பாருங்க ராட்டினத்தை பாருங்கள், தலை சுற்றுத. எந்த கடவுள், எந்த பெருசு. இங்கே பாருங்க, இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆட்கள் வந்து இருக்கிறதுக்கு ஒரு தொலைபேசி பெட்டி பாருங்க, தொலைபேசி பெட்டி மாதிரியே வந்து அப்படியே செஞ்சுக்காங்க பாருங்க. அப்படி நல்லா இருக்குல்ல, வித்தியாசமாக தான் இருக்கலாம். இந்த நுழைவாயில் பாருங்கள், இது வந்து வெயில் அடிக்கிறபடியா சரியாக தெரியுது இல்லை பாருங்கள். ஒரு வண்ணத்து பூச்சின்ற ஒரு அமைப்பில் இந்த நுழைவாயில் இருக்குது. நிறைய பேர் வந்து போகிறாங்க. வா, ஓகே, நான் ஓட பண்ண முட்டை கொத்து வந்துட்டு பாருங்க, நல்ல ஒரு அழகாக வந்து இதை வந்து பரிமாறியிருக்காங்க. முட்டை கொத்து ஒரு தண்ணி போத்துலாம் எடுத்துனேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா, அங்கே நெய்தல் அந்த சுவையூட்டு சாப்பாட்டுக்கு வந்து போனேன். அப்போ அங்கே வந்து சாப்பாடு வந்து முடிஞ்சுது. இதுக்கு வந்து பக்கத்தில் வந்து வந்தேன். இங்கே கொஞ்சம் முட்டை கொத்து கொண்டு 850 ரூபா. அது சாப்பாடு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லிச்சினோம். வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் சாப்பிடலாங்க. அதுக்காக இங்கே வந்து சாப்பிட ஒன்று வந்துட்டேன். நல்லா கொத்து அப்படியே சில்லி பேஸ் எல்லாம் வந்து வச்சு மேலே வந்து பாருங்கள் ஒரு ஃபுல் சேவண்டு வச்சுக்காங்க. ஃபுல் சேவண்டு வச்சு நல்லா அழகாக பராமரிக்காங்க. ஓகே, சாப்பிட்டு ராட்டினத்தில் பயணிக்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே பாருங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ இந்த இடத்த பாருங்க, நெய்தல் ஹலால் ரெஸ்டாரண்ட் கிடக்கு. இங்கே இப்போ வந்து சாப்பிட்டு தண்ணி போத்தல்லாம் அடித்த விலை தான். 120 ரூபா தண்ணி போத்தல், கூட அப்படி எல்லாமே இல்லை, அடித்த விலை தான். சாப்பாடு ஓகே, நல்லா இருந்தது. என்ன நான் 300 ரூபா சாப்பாடாக சாப்பிடணும்னு பார்த்தது. 300 ரூபா சாப்பாடு ஆட்கள் கூட என்றபடியாக அங்கே போயெல்லாம் போச்சு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, நாங்கள் இப்போ இந்த ராட்டினம் வந்து விளையாட தான் வந்தது. என்ன டைமும் தெரியல, கேட்டு பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குல்ல, வேறு மாதிரி. இங்கெல்லாம் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அங்கே குழந்தை பிள்ளைகள் ட்ரெயின்கள் நிறைய விளையாட்டு இருக்குது காலையில். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய விளையாட்டு இருக்குது. இது அந்த பலூன் மாதிரி, பலூனுக்குள்ளே நின்று விளையாடுறது, அது இப்போ இல்லை போடாக்குது. இங்கே பாருங்க, இதில் இந்த மாட்டில் வந்து தூங்கி பிடிச்சி விளையாடுறது. ஒரு ஆளுக்கு 300 ரூபா. எருமை சவாரி 300 ரூபா. இது இல்லை இப்போ. டிக்கெட் வேணா தான் உள்ளே கூடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மேலுக்கு எல்லாம் வந்து இருக்குது. மேலுக்கு அந்த ரயிலில் போகிற மாதிரி. இதில் பாருங்கள், இது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறது. இதுக்கு வந்து ப்ரைஸ் 100 ரூபா போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா டிக்கெட். நாங்கள் இதில் வந்து 200 ரூபா டிக்கெட் எடுக்கணும். இந்த கவுண்டர்லாம் எடுக்கிறது, இந்த இதில் டிக்கெட் கவுண்டரில் 200 ரூபா கட்டி எடுக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கேயும் நிறைய விளையாட்டு அம்சங்கள் இருக்குது. அப்படியே சுற்றி விளையாடுதான். இப்போ நாங்கள் அப்படியே மேலே ஏறணும். இதில் மேலே ஏறித்தான் அதில் போகணுமா இல்லை. ஒரே ரவுண்டான இதில் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இதில் இப்படியே போகும். இப்படியே போய் மேலாலேயே இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வரும். மேலில் 200 ரூபா.
இதாக ஒன்று இதுப்பா இதுக்கெல்லாம் இருக்குண்ணா இதுக்கு இருக்குண்ணா ஓகே வந்துருந்தாச்சு சீட் பெல்ட்டும் இருக்கா நீ வாங்க சீட் பெல்ட்லாம் இருக்கு நல்லா இருக்கு வேற ஓகே முன்னுக்கு இருக்குதா பயமா இருக்கு தெரியுமா ஓகே அண்ணாக்கள் வந்து என்ன கொண்டு வந்து முன்னுக்கு எடுத்து விட்டாங்க ஓகே பரவாயில்ல முன்னுக்கு இருப்போம் இன்னைக்கு ஆக்கள் வந்துட்டு இருக்காங்க வந்த உடனே ஒரு ரைடு உண்டு போவோம் ஓகே பாருங்க இங்கே பாருங்க ஆக்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ லைனுக்கு 200 ரூபா டிக்கெட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல் முறையா சரி ஸ்டார்ட் ஆகிட்டுது பெல் அடிச்சிட்டாங்க வெளிக்கிட்டுது கைப்புள்ள வெளிக்கிட்டுது நல்லா தான் இருக்குது ஏய் நல்லா இருக்கு இங்கே இருக்கா இங்கெல்லாம் பார்க்க ரீச் ஆகல இதுக்குல உள்ளுக்கு இருக்க விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியுது வேறுங்க இங்கெல்லாம் ரீச் ஆன கொய்யாத்தோட்டம் இருக்கு பெரிய தூரம் தான் இங்கெல்லாம் பாருங்க அது வந்து சோளக்கடை நினைக்கிறேன் சோளம் மாதிரி செஞ்சுருக்கு அங்கே அது அந்த அளவுக்கு விளையாட்டு இருக்குது இங்கெல்லாம் பாருங்க உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியுது ஆனால் இது பயம் இல்லை இது வந்து பயம் இல்லை ஒரே அளவிலான் இருக்குது ஒரே சமமாக இருக்கிறபடியா இது வந்து பயம் இல்லை மற்றதான் வந்து பயம் இங்கே வந்து கொய்யாப்பழ தோட்டம் இருக்குது பாருங்க பக்கத்தில் இருக்குது இது பயம் இல்லை இது பயம் இல்லை இது பயம் இல்லாமல் தெரியல இங்கேயும் பாருங்க அங்கே மாலை தொடரும் டக்கான்னு வந்துடுது நாங்கள் இருப்பிடத்தை வந்து விட்டோம் பாருங்க வந்துட்டோம் சரி வந்தாச்சு வெளியிட்ட காட்டுவோம் ஓகே வேண்டாச்சு மிச்ச ஓகே பரவாயில்ல 200 ரூபாய்க்கு ஓகே நல்லா தான் இருந்தது ஓகே தருங்க ஓ ஆ ஓகே நாங்களும் இப்போ அடுத்ததாக வந்து ரோலர் கோஸ்டருக்கு வந்து போகிறோம் ரோலர் கோஸ்டரில் போகிறோம் அக்கா எவ்வளோக்கா 500 என்ன சரி இல்லைங்க ஓகே அடுத்த ரோலர் கோஸ்டரில் போகிறதுக்கு 500 என்ன என்ன தேங்க்யூ இங்கே வாருங்க அந்த ரோலர் கோஸ்டர்லாம் வந்து போகிறோம் பயங்கரமாக தான் இருக்க போகுது ஓகே இதுவும் வந்து முதல் முறையாக தான் நம்ம வந்து போகிறேன் ரோலர் கோஸ்டர் 500 ரூபா டிக்கெட் இப்போ ஒரு 3 பேர் ரெடியாக நிற்கிறாங்க நான் 4வது ஆள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே வாங்க ஓகே இந்த அடுத்த ரோலர் கோஸ்டரில் போகிறோம் பாருங்க இதெல்லாம் அப்படியே சுற்றி கொண்டு வர போகிறோம் 2 பேர் தான் போகிறோம் அப்பா இதில் குறிப்பாக நானும் இன்னொரு தம்பியும் தான் வந்து போகிறோம் 2 பேர் போகிறோமா பயமாக தான் கிடக்குது இருந்தாலும் பரவாயில்லை பாருங்க மெல்லமாக போய் கொண்டு இருக்குது ரீச்சாலாம் தெரியுதா கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது திரும்பிட்டுது
அடுத்த இன்னொரு படியும் மாறான். அம்மா அம்மா ஐயா சொல்லு ஏன்னு அதில் பிரேக் பண்ணி தான் வருமா அப்பா அந்த மேலே ட்ராப்புக்கு போயிருக்கான ஒரு பயம் அப்பா நல்லா தான் இருக்குது மேலே வித்தியாசம் பண்ணுறாங்க அந்த பயத்திலேயே பீடி போச்சு எங்க மற்றபடியும் போயிட்டானோ இது வந்த அப்புறம் போகும் அதை ரைட் 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 அப்பா இல்லை இல்லை ஓகே என்ன ஒருக்கா கண்ண முடியும் போகிறான் சிங்கக்குட்டி போகுது பாப்போமே அங்கே பாருங்க ஓடுது 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 அவன் பயமில்லா போவான் நினைக்கிறான் அவன் ஜிம்மில் போகிறான் அவன் பயமில்லா போகிறான் ஜிம்மில் அவன் ஜிம்மில் போகிறான் வாரான் 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 ரைட் ரைட் வாரான்டா அவன் பயப்படல ஓகே அவன் சிரிச்சு கொண்டு வரான் அப்படியே சுற்றி கொண்டு வந்து இப்போ இதில் மட்டும் தான் பிரேக் அடிக்குது தானே பாருங்க வேற பிரேக் சரியா வேற இல்லைன்னா பாருங்க அடுத்த விளையாட்டு ரைட் ரைட்டா வேறமையா அங்க பாருங்க சுத்த போகுது சுத்த போகுது பாருங்க சுத்துது மெல்ல மெல்லமாக சுற்றித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எழும்புது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும் மேலே வருதா ஒரு சுற்றி வர முடியும் இங்கே பாருங்க பாருங்க எங்க வர விளம்பரம் பாருங்க அப்பா ஜாலியா இருக்கு நல்லா உயருது ட்ரெயினில் இதுக்காக 100 ரூபா ஒரு ஆளுக்கு புள்ள ரெயின் ஓடுது புள்ள அது சுத்தி கொண்டே இருக்குது எந்த கடவுளை இப்போதான் ஸ்பீடா நல்லா சுத்துது எந்த கடவுளை ஆட்டம் ஆடுது போ போ
ஆமா இப்படியாச்சு. இந்த அடுத்த அளவு இருக்குது எலுமிச்சவாரி. இறக்கி பிடிங்க. குளிரமே தெரியல. இறக்கி பிடிக்கணும். ரைட். பயமில்லை. இறக்கி பிடிங்க. பயமில்லை. மடியா பிடிங்க. பிடிங்க. ராட்டினத்தை அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி அப்பா டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஆக்கள் பத்தாம கிடக்கு பாப்போம். ஸ்வீட். இதோ இந்த ராட்டினத்தில் வந்து போகிறோம். டிக்கெட் எடுத்தா 500 ரூபா டிக்கெட் பாருங்க. எனக்கு முன்னால் வந்துருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. பிரம்மாண்டமான அந்த ராட்டினத்தில் வந்து நாங்கள் இப்போ பயணிக்க போகிறோம். இதுக்கு போகிறதுக்கான நிறைய பேருங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கெல்லாம் நிற்கிறாங்க நிறைய பேர். இது வந்து கிட்டத்தட்ட 18 இது இருக்குது. 18னா 36 பேர்கிட்ட போகலாம். அதில் பாருங்கள் அப்படிங்கிற சொல்லி ஒரு மாதிரி இதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் வந்து இதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது. ரோலர் கோஸ்டர் வந்து போனது. அதுக்கு பிறகு மற்ற இன்னொரு ரோலர் கோஸ்டர் வந்து போனது. நான் அப்புறம் வேறு இன்னும் போயில்லை. இப்போ இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி நிற்கிறேன். பாருங்கள் இந்த கடவுளே எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. அம்மா ஓண்ட கேம் வந்து 2 பேரை வந்து ஏற்றுறாங்க. ஏன்னா அந்த பேலன்ஸுக்காண்டி பாருங்க சுத்த வலிக்கிடுது. மெல்லமாக வந்து இப்போ சுத்த வலிக்கிடுது. மெல்ல தான் போகும் பாருங்க. இறங்குது. இப்படி 2 பேரை மேலே ஏற்றுறாங்க. இதுக்காண்டி நிறைய பேர் வந்துக்கிறாங்க. பாருங்க மேலே போகிறாங்க. இந்த அடுத்த 2 பேர் ஏறிட்டாங்க. அவளுக்கு 2 பேர் ஏறிட்டாங்க. அடுத்த 2 பேர் ஏறிட்டாங்க. 2, 4, 6 பேர் ஏறிட்டாங்க. உங்க போடுது அங்கே போயிட்டு அங்கே வரும். எல்லாம் மேலே போயிட்டாங்க. ஒண்டை விட்டு ஏற்றுறாங்க பேலன்ஸுக்காண்டி. அடுத்த மேலே ஓகே. நாம் இதில் சிங்கிள் ஏற போகிறோம். ஓகே இதுக்கு வந்து தனியாக ஏறிட்டோம்.
பாருங்க இருக்கணுமே தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிது தண்ணி நிற்கிது ஓகே ரைட் ஓகே ஓகே நான் மட்டும் தனியாக இருக்கிறோம் மெட்டாக்கள்லாம் வந்து சோடியா ஓகே பாருங்க காட்டினத்துக்கு வந்து ஏறியாச்சு இப்போ மெல்ல மெல்லமாக மேலே போகிறேன் நான் மட்டும் தனியாக போகிறேன் இங்கே பாருங்க அப்படியே இவ்வளோதான் ஸ்பீட் பாருங்க நாம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது பார்த்தா பரவாயில்லை இங்கே பாருங்க கீழே ஆக்கள் நிற்கிறாங்க எப்படி இங்கே பாருங்க நான் இந்த கம்பத்தை தான் கட்டி பிடிச்சி நிற்கிறேன் இங்கே பாருங்க கொஞ்சமாக மேலே ஏறிக்கொண்டே இருக்குது இந்த பக்கம் பாருங்க இங்கே எப்படி இருக்குது பாருங்க அப்படியே காட்டினத்தை மெல்லமாக அப்படியே மேலே போய் கொண்டுக்கிறேனே அப்படி நீங்களும் பெறணும்டா 500 டிக்கெட் ரீச் ஆகுவாங்க உலகத்தையே பார்க்கலாம் இங்கே பாருங்க அடவுளே இங்கே பாருங்க மேலே போய் கொண்டே இருக்குது சரியான உச்சத்துக்கு வந்துட்டு இப்போ ராட்டினத்தின் காவாசிக்கு வந்து வர போகிறோமே சரியா ராட்டினத்தின் காவாசிக்கு வந்து வர போகிறோம் நல்லா இருக்கு நான் தனியாக நிற்கிறேன் ஆனால் பரவாயில்ல நல்ல பாதுகாப்பு வேதியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இந்த கடவுளே அந்த முதலாவதாக போனவங்க அந்த போகிறாங்க அந்த மஞ்சளுக்கு வந்தா இங்கே பாருங்க முதலாவதாக போனவங்க அந்த மஞ்சளுக்கு வந்தா எப்படி எனக்கு உண்மையிலே லைட்டாக பயமாக தான் கிடக்குது இங்கே பாருங்க அப்படியே மேலே அப்படியே ஒட்டுமொத்தம் ரீச் ஆகாமே தெரியுது பாருங்க அப்படியே மேலே இங்கே பாருங்க இந்த கடவுளே பயமா இருக்கிற ரீச்சா தெரியுது இங்க பாருங்க ஒட்டுமொத்த ரீச் ஆகாம தெரியுதா இல்லைன்னு வாக்க நல்லா இருக்கு ஆனா இந்த வெளியில வந்து பயம்ன்றது பெருசா தெரியலேண்டா ரெண்டு போட்டோ அடிப்புமா அம்மா இங்கே பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு பயமாக தான் கிடக்க நான் கூண்டுக்குள்ளே நிற்கிறேன் இப்போ லைட்டாக கைப்புள்ள உள்ளுக்கு வாடா மேலே போகுது இங்கே பாருங்க வந்தா நிற்கிறாங்க பாருங்க உங்கடையாக்கா ஹாய் ஹாயூ எந்த டொப்புக்கு வந்துட்டோமா இருப்ப கூட கைப்புள்ள பயமா இருக்கடா இண்டியா அம்மா ஒட்டுமொத்த தேசமே தெரியுது பாருங்க ரீச்சா வேற லெவலில் இருக்க இங்கே பாருங்க அப்பா மாலை நேரம் பாருங்க சூரியன்லாம் ஹாய் எங்களுடைய சிங்கள சகோதரர்கள்லாம் நிற்கிறாங்க இங்கே பாருங்க முழுக்க அப்படியே தென்னை அப்படியே தெரியுது பாருங்க தென்னை பெனை ரீச்சான அப்படியே மாவரும் தேசம் கீழேன்னு பார்க்க இந்த அடுத்தது எம்டியா வருது இங்கே பாருங்க அடுத்தது வந்து ஒன்று இருக்குது பயமாக தான் கிடக்கலாம் இங்கே பாருங்க அம்மா நல்ல வியூவை செம வியூவை சார் இங்கே பாருங்க கீழே அப்படியே வியூ பாயிண்டெல்லாம் அப்படியே எரியுது அப்பா நல்ல வியூ பாயிண்ட் நல்ல உச்சத்துக்கு வந்துட்டேண்ணா நடு உச்சி தாண்டி வந்துட்டு இங்கே நடு உச்சி தாண்டி வந்தாச்சு நான் வந்து இப்போ டொப்பில் நிற்கிறேன் இங்கே தானுங்க நான் இப்போ தான் டொப்பு வந்துட்டேன் நான் தான் முதலாவது நிற்கிறேன் என்ன கடத்த இங்கே நான் கீழே வரணும் இப்போ அங்கே வேறுங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு பயம் இல்லை நல்ல சிலவாக தான் வந்து சுற்றுது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மெல்ல அங்கே பாருங்க பின்னுக்கு நல்ல மெல்லமாக நான் இப்போ கீழே போய் கொண்டிருக்கிறேன் சரியான சிலவாக தான் போகுது பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டின்னு வரலாம்
சின்ன பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு பெற்றோர் அவங்களோட சேர்ந்து இருந்தால் ஓகே. இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேர் இருக்கலாம். அந்த பேலன்ஸுக்கு ஆண்டி ஆக்கலை 2 பேரா ஒரு ஆளாக சேர்த்து வந்து ஏற்றுறாங்க. அவ்வளோ வித்தியாசம். மற்ற முடி இங்கே பாருங்க. அப்பா அம்மா நான் இன்னும் இருக்கவே இல்லையா ஏண்டி அப்பா. எப்படி இருக்குது? வேற லெவல் வேற லெவல். ஹாய் அங்கே செக்யூரிட்டிக்காரன் நினைக்கிறேன். வேறு சூ பண்ணி காட்டுவோமே. அண்ணா கூட கை இங்கே வரங்க நினைக்கிறேன். இந்த கீழே நிற்கிறேன். கை காட்டின அப்பா எந்த கடவுளே. எப்படி இங்கே பாருங்க. நல்ல சுலவாக தான் இறங்குது. பயமாக கூட காணோம். சின்ன சின்ன பயமாகவும் கிடக்குது. எந்த கடவுளே ராசாத்தி. இது பேர் சுற்றி கொண்டு நாங்கள் கீழே இருந்து சுற்றி கிடைக்கலாம் வீடியோவா. இப்போ இறங்கிடுவோம். கீழே வந்துட்டோம். இந்தா கீழே வந்துட்டோம். ஆமாச்சி அப்பா எந்த கடவுளே. கீழே வந்துட்டோமே. இந்த கீழே வந்துட்டோம். ஓகே நாங்களும் வந்து இறங்குறதுக்கு வந்து இப்போ தயாராக இருக்கிறோம். கீழே தண்ணி நிற்கிது. மழை பெஞ்சது தானே லைட்டாக தண்ணி நிற்கிது. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே தேங்க்யூ. அப்பா நம்மட மது விலக்ஸ் இங்கே பாருங்க. டாக்டர் வரணும் பாருங்க. இந்த தண்டி அப்படின்னு பாருங்க. இந்த தண்டி என்ன மாதிரி தான் கிடக்கு. வந்து கீழே வந்துட்டேன் பாருங்க. அப்படி சுற்று வேண்டு இங்கே பாருங்க. சுற்றி கொண்டுக்குது. ஆனால் ஒரு கணக்கான ஸ்பீட் தான். பயம் இல்லை. பாருங்க சுற்றுது. சின்ன சின்ன ஆசை விடாம சுற்றும் பாருங்க. ஓகே ஒரு மாதிரி ஆசைப்பட்டது வந்து போயாச்சு. இது போகணும் நினச்சோமா ராட்டினம் கொடுக்குற காசுக்கு ஓகே நல்லா இருக்கும். ஒரு மேலே வரைக்கும் போய் அப்படி ஒரு ரவுண்டு நடிச்சு கொண்டு வந்து கீழே இறக்கிடுவாங்க. நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து போகிறாங்க. இது வந்து பேக்கேஜாகவும் நாங்கள் எடுக்கலாம், தனித்தனியாகவும் எடுக்கலாம். தனித்தனியாக எடுக்கிறத விட பேக்கேஜாக எடுக்கிறது லாபம். ஓகே இப்படி நாங்கள் விளக்கிடுவோம். இது ரெண்டு பாருங்கள் எப்படி கண்டு நல்லா இருக்குல்ல. அப்படியே வழியில் ரெண்டு பார்த்து கொண்டு எல்லாம் மெல்லமாக அப்படியே சுற்றுது. அப்படியே நிற்கிறேன் பாருங்கள். லைட்டாக மெதுவாக தான் போகும். ஓகே இதுக்கு தான் வந்தது. அதோட அந்த ரோலர் கோஸ்டரும் போய் ராட்டினத்துலேயும் போயாச்சு. ஆசைக்கு வந்ததுக்கு நிறைய நாளுக்கு அப்புறமா வரணும்னு சொல்லி ஒரு ஆசை. நான் தனியாக தான் வந்தேன். வீட்டுக்கார ஒருத்தரும் பெரியல. சரி ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ரீச்சாக்கு வந்து இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வாங்க. நல்லாயிருக்கும். நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான விளையாட்டுகளை நாங்கள் எங்களுடைய மாவட்டங்களில் மாகாணங்களில் இல்லை. நாங்கள் போகிறோம்டா அவிசாவில் லேசல் வேர்டுன்னு சொல்லி அங்கே தான் வந்து ஒரு 2 தரம் வந்து போய்க்கோம். அதுவும் அங்கேயும் வந்து பேக்கேஜ் 1000 ரூபா பேக்கேஜ், 2500 பேக்கேஜ், 3500 பேக்கேஜ்னு சொல்லி பேக்கேஜ் கணக்கு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வந்து கொண்டு இருக்குது. ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இன்னொரு காலை வாயிலாக சந்திப்போம். என்ன ஓகே பாய்.